சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டியில் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். காரில் வந்த மர்ம கும்பல் இளைஞர் மனோஜ் பிரபுவை கொலை செய்துவிட்டு தப்பியோடியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். உயிரிழந்திருக்கக்கூடிய இளைஞரின் விவரங்கள் என்ன? தற்போது கொலையாளிகள் யார் என்ற விவரம் தெரிந்ததா? முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? சிவகங்கை அருகே பைக்கில் வந்த இளைஞர்களை பார்த்தீங்கன்னா காரில் வந்த ஒரு கும்பல் மோதி கீழே தள்ளிவிட்டு ஓட விரட்டி இளைஞரை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. சிவகங்கை அடுத்துள்ள தமராக்கி கிராமத்தை சேர்ந்தவதாங்க செல்லசாமியோட மகன், 29 வயசு. இவருக்கு மனோஜ் பிரபு. இவரது குடும்பம் தற்சமயம் சக்கந்தி கிராமத்தில் வசித்து வருகிறது. இவர் தற்போது வெளிநாட்டில் பணிபுரிந்து அண்மையில தான் சொந்த ஊர் திரும்புவதாக கூறப்படுகிற நிலையில இவர் தனது ஃப்ரெண்டான ஹரிகரன், அஜித் குமார் ஆகிய 2 நண்பர்களுடன் அருகில் உள்ள இடையமுழு திருவிழால போய் நடைபெறும் கலை நிகழ்ச்சி கண்டுவிட்டு இருசக்கர வாகனத்துல வீடு திரும்பியிருக்காங்க. சக்கந்தி கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா புதுப்பட்டி அருகே வரும்போது காரில் வந்த ஒரு மர்ம கும்பல் பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கீழே தள்ளியுடன் தப்பியோட முயன்ற மனோஜ் பிரபுவை மட்டும் ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்திருக்காங்க. மீண்டும் காரில் ஏறி தப்பி சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி இருந்த நண்பர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த உடனே காவல்துறையர்கள் இந்த 2 காயம்பட்ட 2 நண்பர்களை மட்டும் சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். ரத்த வெள்ளத்தில் கிடந்த மனோஜ் பிரபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. காரில் வந்த குயம்பல் பைக்கில் வந்தவர்களை இடித்து கீழே தள்ளி கொடூரமாக இளைஞரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. காவல்துறையினர் இது யாரு, அந்த வண்டிகளை சேஸ் பண்றதுக்கான சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை ஆய்வு செய்து முதல்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.